Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விடுத்து கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விடுத்து கொண்டிருங்கள்னு சொல்லப்படுது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அன்பானே, இந்த ஒரு மனநிலை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அன்பாலே, இந்த ஒரு வேத வசனத்துக்கு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் ஜெபம் பண்ணுகிறவராயிருந்தார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னவரே அவர்தான். இடைவிடாமல் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னவரே அவர்தான். அவர் ஒரு ஜெப மனிதனாயிருந்தார். அவர் ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் சீஷர்களுக்கு. சீஷர்கள், நாங்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு கருத்தாய் அவர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணினா அப்படியே அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறது ஒரு ஜெபந்தான். ஜெபமே பிரிச்சுவல், ஆவிக்குரியது தான், மாம்சத்துக்குரியது கிடையாது. மாம்சீகமான காரியத்தை இந்த ஜெபத்தில் கொண்டு வரக்கூடாது. மாம்ச காரியங்களை ஜெபத்திலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. ஆவியினாலே இயேசு ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடுக்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலுக்கு பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பிலே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம்ன்றார். அதுதான் ஆவிக்குரிய காரியங்களை தான், ஆவியின் வசனங்கள், தேவ சித்தத்தை, உம்முடைய சித்தம், உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தான் பிதாவாகிய தேவனுக்கு, பரமண்டலுக்கு பிதாவுக்கு நாம் செலுத்த வேண்டும். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கான பரிகாரங்கள். நாம் ஜெபிக்க எதற்காக செல்லுகிறோம்? பிரச்சனையை பரிகரிக்க. பாவத்தினாலே, சாபத்தினாலே, வறுமையினாலே, தரித்திரத்தினாலே, வியாதியே, சாப, பாவம், மரணம், தரித்திரம், இதற்கு ஒரு முடிவு உண்டாகும்படி தான் நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம். அதற்கு பரிகாரம் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அப்போது எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணின்னு சொல்லப்படுகிறது. அப்போ எந்த சமயத்திலும் நம்ம கிறிஸ்துக்குள்ளேயே இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான. கிறிஸ்துவின் காரியங்களிலே உறுதியாக இருப்பது,
கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போது ஆதாமுக்குள் பிறக்கிறவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனி பிறக்கிறது விஷயத்தினாலே ஷாகவே ஷாவாய் ஏகப்பட்ட பிரச்சனைகள். எந்த சமயத்திலும் பிசாசு நன்மை தீமை காரியங்களை கொண்டு வரான். பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொண்டு வரான். குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் வியாதி, சாபம், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்தை இதெல்லாம் கொண்டு வரான். எந்த சமயத்தில் கொண்டு வரும்போது நீ எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜபம் பண்ணி சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் சொல்லப்படுது. இடைவிடாமல் அந்த பரிகாரங்களை உம்முடைய நாமத்தை, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய சித்தத்தை பரமடங்கள பிதாவுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஆமென்ற வாக்கு தத்தங்களை உணர்வுபூர்வமாய் கொடுக்கும்போது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. எந்த சமயத்தில் அதிசயங்கள் நடக்கிறது. எந்த சூழ்நிலை விசுவாச சிதறடிக்க தேவாவி ஓட்டப்படுகிறது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவ நீதிட்டு வைத்தது. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், உம்முடைய இயேசு கிறிஸ்து ஆமண்டம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமனா இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தலாங்க. அந்த உம்முடைய நாமத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து ஆமண்ட பரலோக ராஜ்யத்தில் உம்முடைய இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தலாகுது. அது எந்த சமயத்திலும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே பரிசுத்த ஆவிக்குள்ள அந்நியவாச அடையாளத்தோடு ஜெபிக்கிறது ஒன்று. ஆவிக்குரிய காரியங்களை உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம், வாக்கு தத்தங்களை, பாவத்துக்கு பரிகாரம், தேவநீதி, மரணத்துக்கு தூய்த்து, தரித்துக்கு எல்லையற்ற வாக்கு தத்துவம், ஐஸ்வர்யம், அப்புறம் வியாதிகள், தழும்புகளால் சுகமானிகள். அப்போது இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம். இயேசு தேவநீதி உயிர்த்ததுமாகிறார். பிரச்சனை பாவத்தின் சம்பளம் மரணம் தான் பிரச்சனை. எந்த மனுஷனுக்கும் எந்த அவமும் அந்தந்த மனுஷன் அந்தந்த பிரச்சனை. சாப, பாவம், மனம், தரித்திரம், கண்கிலிச்சமா, சுயநீதி, அநீதி, குடும்பத்தில், பட்டணத்தில், தேசத்தில் எங்கே பார்த்தாலும் பிசாசான திருடமும் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்குறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். அதனால் எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷனுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணலாம். சமீபத்திலும் ஜெபம் பண்ணலாம், தூரத்திலும் ஜெபம் பண்ணலாம். இயேசு அப்படிப்பட்டவராக இருந்தார். இயேசு சமீபத்திலும் ஜெபம் பண்ணினார், தூரத்தில் இருக்கிறவங்களும் அற்புதம் நடக்கிறது. கானான் சிறிய மகள் அங்கே பிசாசினால் கொடிய வேதனைப்படுறார். கானானியுடைய விசாரித்தது, ஐயா என் பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுறார். இங்கே சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் போடுவது நல்லதில்லைன்னு. அவர் சொல்கிறார், சரி நாயும் தான் வச்சுக்கோ ஆண்டவரே. அப்போது உன் விசுவாசம் பெரியது. என்னப்போ ஜீவப்போ, அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரம், உம்முடைய நாமம், உம்முடைய பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உங்களை எந்த சோதனை தீமை என்று ரச்சது அந்நேரமே அவர் ஈலிங்கான. அப்போது உம்முடைய நாமம், உம்முடைய நம்முடையது வரக்கூடாது. மாம்சீகமான காரியங்கள் ஜபத்தில் வரும். ஜபம் பிரிச்சுவல், ஆவிக்குரியது. ஆவிக்குரிய காரியங்கள் தான் தேவ சமூகத்தில் எந்த சமயத்திலும் பேச வேண்டும். தாவீது சொன்னால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். அந்த துதி, அந்த சோத்திரம், அந்த ஆராதனை, அந்த ஜபம் ஆவிக்குரிய காரியங்கள். அதான் சொல்கிறவரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி, வேண்டுதல், விண்ணப்பம், ஜபம், ஆராதனை எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அதான் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தாங்க. நம்முடையதே வரக்கூடாது ஜபத்தில். ஆனால் பொதுவாக என்ன பண்ணாங்க, நம்முடைய காரியத்தையே ஜபத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பிரச்சனை எங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, கடன் தொல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, நம்முடைய காரியத்தை தான் அதிகமாக ஹைலைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிரச்சனையிலே ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணி பிரச்சனையிலே ஜபத்தை முடிப்பாங்க. அதனால் பிரச்சனையிலே எப்போ ஜபம் பண்ணி கூட ஜபம் பண்ணால் பிரச்சனை ரொம்ப கூடுதுன்னு அவங்க பாருங்க. அதான் மாம்சீகமான காரியங்களை ஜபத்தில் சொல்லுவது. ஜபத்தில் மாம்சீகமான காரியங்களை சொல்லுவது அவ்வளவு நல்லதல்ல. பிரச்சனை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, மரணம் இருக்குது, தரித்திரம், பாதாளம் இருக்கிறது. விசுவாச கிரியை செய்யலாம்.
அதுக்கு பரிகாரத்தை பேச வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலில் இருக்கிற பிதாவின் அடுத்த ஸ்டெப்பில் உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நாமம் சொல்கிறவர். அடுத்து நாங்களும் எங்களிலிருந்து கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, அதுவும் உம்முடைய நாம் உம்முடைய சித்தம். எங்களை எந்த சோதனைக்கும் தீமை என்று ரட்சித்துக்கொள்ளும். அப்போது அன்றன்றுள்ள ஆகாரங்கள் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அப்போது உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், அது இயேசு கிறிஸ்துக்கு ஆவட்ட வார்த்தைகள் தான். அது கூட பாவங்களே மன்னிக்கப்படுது. பாவம் மன்னிக்கப்பட்டால் அதனுடைய விளைவுகள் சாப பாவம் மரணத்துக்கு பாதாளெல்லாம் சிதறை பசுத்தாய்வர் தேவதூர்கள்லாம் வராங்க. அங்கே அற்புதம் நடக்குது. அப்போது எந்த சமயத்திலும் எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தத்திலே இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? எந்த சமயத்தில் நம்முடைய காரியம், நம்முடைய ராஜ்யம், அது பிசாசு ராஜ்யம், ஏதே தோட்டத்தில் நன்மத்தை மறியத்தக்க ராஜ்யம், நன்மார்க்க ராஜ்யம், துன்மார்க்கம், சுயநீதி, அநீதி, எந்த சமயத்திலும் நம்ம பிரச்சனையே நினச்சிக்கிறது. நம்ம சோதனை, நம்ம பிரச்சனை, நம்ம குடும்ப பிரச்சனை, பாவம் செய்து அதனால் ஒரு பிரச்சனை, அதே நினச்சி எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலை போய் கேட்டால் ஐயா என் சூழ்நிலை எப்படி இருக்கையா, அது நினைக்க பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகிறது, வலுத்து கொண்டே போகிறது, தரித்திரங்கள் கூடிக்கொண்டே போகுது, அவமானம் வெக்கம் நெந்த வியாதி முத்தி கொண்டே போகிறது. நம்ம பிரச்சனையை விடுங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, வேண்டுதல் ஜெபம் ஆவியினாலே, எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்கள், தேவன் ஆவிக்குரிய தேவ நீதி உயிர்த்ததில் இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்குத்தத்தம், பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்துங்க, ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்க, தேவ நீதி உயிர்த்ததில் என் நாள்தோறும் உமது நீதி உமது துணியை சொல்லிக்கொண்டே அவைகள் தொகையை எண்ணி முடியாதுன்னா தாவிது. அப்போ நாள் முழுதும் உமது நீதி, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய என்ன வரலாம். நம்முடைய பிரச்சனையே பேசக்கூடாது. அது ஜெபமல்ல, அது நம்முடைய பிரச்சனையை இன்னும் வலுத்து கொண்டு போக செய்யும். அப்போது எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், மிகுந்த மன உறுதி, உம்முடைய நாமம்னா உம்முடைய நாமந்தான், உம்முடைய ராஜ்யம்னா உம்முடைய சித்தம் தான். பாவன்ட்டு மன உறுதி ஸ்ட்ராங் மாறவே கூடாது. அப்போ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உறுதி இயேசு கிறிஸ்து நாமம், அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்ததன் உம்முடைய நாம் உம்முடைய சித்தம். அப்போ நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. அப்போ மனுஷனுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் தான். மனுஷனுக்கு மாம்ச சித்தம் கிடையாது, மாம்சீகமான காரியம் கிடையாது. அப்போது அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்கள் ஆகாரனாக்கா அந்த உம்முடைய நாமத்தில் ஆகாரம் எல்லாமே அடங்குது. அதில் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், ஆகாரம், சாப்பிட்ற ஆகாரம் மட்டும் ஆகாரம் வாழ்க்கைக்கு தேவை சகலம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது. அன்றன்றுள்ள ஆகாரங்கள் தான். எங்கள் பாவங்களே எங்களுக்கு மன்னியும். அப்போது பாவங்களே மன்னிக்கப்படுகிறது. பரமண்டலில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய பாவன்ட்டு மரணம் மன்னிக்கப்படுகிறது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூச்சி சாகவே சாவாய், அது மன்னிக்கப்படுகிறது. நாங்களும் எங்களுக்கு கடப்பட்ட எவனுக்கும் எங்களை எந்த சோதனை தீமை என்று ரட்சித்துக் கொள்வோம். அதுதான் பரமண்டல ஜெபம். எந்த சோதனை, இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனத்திலிருந்து பாதாளத்திலிருந்து எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். எல்லா தீமையும் ரட்சிக்கும் உங்கள் பிள்ளைகளை. அப்போது இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவானில் எங்கே போனாலும் எந்த சோதனை இந்த மனுஷன் ரட்சித்து கொள்கிறாரு, பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ரட்சித்து கொள்கிறாரு. அதுக்கு இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். ஜீவர இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அதை புஷிக்கிறனால தான் பிரச்சனை கொண்டு வரான் பிசாசு. திருடவும் கொள்ளும் வழிக்கு வேறு நாடு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். என்ன ஜீவன்? இயேசுவின் ஜீவ விச்சத்துக்கு ஜீவ சொரஜீவன் உம்முடைய நாம் உம்முடைய சேர்த்தான். நன்மை தீமை கனியினால் தான் மனுஷனுக்கு பிரச்சனை. உங்ககிட்ட ஜபம் பண்ண வந்தால் உம்முடைய நாம் அவன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைக்கு பேர் சொல்லி, உன் பேர் சொல்லி, மாமா மச்சான் சொந்த பந்தம் தாய் தகப்பன் சுற்றிக்க ஜனங்க சபை விசுவாசிகளுக்கு உம்முடைய நாமம், பரமண்டலுக்கு பிதாவே என் பேர் சொல்லி உம்முடைய நாமம், உம்முடி சத்தம். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவன் கடன்பட்டான் ஆதம் முழு உலகத்தை கடன்பட்டவன் தான்.
மன்னிக்கிறோமே ஏசு உம்முடைய நாம் உம்முடைய செத்தது கொடுத்து தேவன் தன கொடுக்குறது மன்னிப்பு. அப்போது உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் அதை கொடுத்து மன்னிக்கும் போது அங்கே அன்றன்றுள்ள ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளுகிறார். அப்போ எந்த சமயத்திலும் உம்முடைய நாமத்தில் இருங்க, உம்முடைய ராஜ்யத்தில் இருங்க. என்ன ராஜ்யம்? பரலோக ராஜ்யம். உம்முடைய சேர்த்து என்ன சேர்த்தான்? இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தை தான் சேர்த்தான். ஆதி அமர்ந்து வெளிப்பத்தில் பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தை தான். தரித்திரத்துக்கு பரிகாரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம், வியாதிக்கு பரிகாரம் உம்முடைய தழுவுகளால் சுகமாக, ஜீவக்கண்ணு, ஜீவகாது, ஜீவாட்டு, ஜீவலங்கு, ஜீவ கிட்னி. அப்போது உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தை தான். அது தேவ நீதித்து உயிர்த்ததல் பரமண்டல பிதாவுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. உங்களை எந்த சோதனை தீமை மன உறுதியாக ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா பிசாசு இது அப்படியே நெகட்டிவில் பிசாசி நாமம் பிசாசி ராஜ்யம் பிசாசி சித்தத்தை ஸ்ட்ராங்காக வைக்கிறான். நெகட்டிவில் நிறைய பண்ணுறாங்க. நம்ம காரியம் நம்முடைய நாமம் ஆதாம் நாமம் அதான் நன்மை தீமை கனி சாப்பிட்டானே உம்முடைய அது உம்முடைய பிசாசி சித்தம். அதில் மனது உறுதியாக இருந்து பிசாசு மேலே பிசாசு, வியாதி மேலே வியாதி, வறுமை மேலே ஒரு தரித்திரத்து மேலே தரித்திரம், அவமானத்தின் மேலே அது நெகட்டிவில் நடக்குதுங்க. அப்போது நெகட்டிவில் மன உறுதியாக இருக்கிற மனுஷன் அதை உடைக்கணும். ஏசு அதை உடைக்கிறார். உடைச்சாரே இல்லையா? திமிர்வாதக்காரன், லேகோன், பிசாசு, பெரும்பாடுள்ள சரி, இவங்கெல்லாம் ஏன் உறுதியாக பிரச்சனையில் மூழ்கி கிடந்தாங்க. 12 வருஷமாக பெரும்பாடுள்ள சரி. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே, இயேசுனா உம்முடைய நாமம் உம்முடைய வஸ்திரம்னா அவருடைய சுபாவம், அதை தொட்ட மாத்திரத்திலே அந்நேரமே அவள் ஈடிங்க விசுவாசத்தோடு சொல்கிறான். இயேசுவின் நாமம் தேவன் தனக்கு உலகத்து அந்நேரமே சொல்கிறான். திமிர்வாதக்காரன் அவரை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நல்ல மேய்ப்பன், அவனுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் உம்முடைய அவனை எந்த தீமை நின்று அந்த திமிர்வாதக்காரன் படுக்கை எடுத்துக்கூட நடன்றார். 38 வருஷம் வியாதியஸ்தன். அவன் 38 வருஷமாக வியாதியிலே உறுதியாக இருக்கிறான். அது ஆதாமின் நாமம். நன்மத்தை மரியத்தக்க கனியில் பிறந்துட்டான். அது பாதாள ராஜ்யம் பிசாசின் சித்தம். உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் பாதாள ராஜ்யம் அதை நெகட்டிவ் ஆதாம் மூலமாக பிறந்தவன். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு அப்படியே நெகட்டிவ் உறுதியாக நிற்க 38 வருஷமாக அந்த பெஸ்டாக உலகத்தை வியாதியிலே இருக்கிறான். அந்த வியாதி தேரவே இயேசு போகிறார். அவர் தான் கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் பரமண்டலுக்கு பிதாவுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம். யார்? அந்த 38 வியாதியஸ்தன் பேர் சொல்லி உம்முடைய நாமம் இயேசுவின் நாமம் உம்முடைய பரலோகராய் உம்முடைய இயேசு சாமனவா தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தார். உங்களை எந்த சொத்தையுமே என்று 38 வருஷம் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் ஜோராக நடக்கிறான். 38 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவனை எந்த சோதனைக்கு தீமை என்று ரசித்து கொண்டார். அல்லேலூயா. அதனால் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, இயேசு கற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தை யார்கிட்ட கற்றுக்கணும்னா ஜெபத்தை கொடுத்தவரே அவர் தான். அந்த இயேசு சொல்கிறாரு பரமண்டலுக்கு பிதாவுக்கு உம்முடைய நாமம். நம்முடையதுன்னு போனாவே பிரச்சனை தான். ஜெபத்தில் நம்முடைய பிரச்சனையே நம்ம செஞ்சதும் பாவம், அதனால் பிரச்சனை, அந்த பிரச்சனையே கொட்டிட்டு வர்றது ஜெபத்தில். ஐயோ இங்கே வலிக்குதையோ அங்கே வலிக்குதையோ, இங்கே பிரச்சனையோ அங்கே பிரச்சனையோ, ஐயோ எப்படியாவது என் தேவையை சந்தியம் ஐயா. இப்படியே அம்மா மாருங்க முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே வரும். அப்படியே முகம் கோடே இருக்கும்போது ரொம்ப ஜெபிக்கிறவங்களாம் பிரச்சனையை சொல்லி 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 அதான் மத ஜபம், பாரம்பரிய ஜபம். ஏசு அப்படி கற்றுக் கொடுக்கவே இல்லை. சில பேர் உங்கள் பிரச்சனையெல்லாம் தேவை சமத்துவம் ஆவிக்குரிய அறிவீனம். பிரச்சனையெல்லாம் இல்லை, பிரச்சனைக்கு பரிகாரத்தை செலுத்துங்கள். ஏசு நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல பிதாவின்னு சொல்லிட்டு பிரச்சனையெல்லாம் கூட்டுனா சொன்னார். பிரச்சனை உம்முடைய நாமம் தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சேர்த்தான். நீங்கள் படிச்சு பாருங்க, நமக்கு நேரம் இல்லை. மத்தியில் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டல இருக்க பிதாவே உம்முடைய நாமம் மறிய உம்முடைய ராஜ்யம் வரும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றொன்று எங்கள் தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கும். எங்கள் கடன்களுக்கு மன்னியும். எங்களை எந்த தீமை என்று ரசித்தையா ஜபம். அப்போது எந்த சமயத்திலும் எபேசியர் சொன்னார் 6ஆம் அதிகாரம் 18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல் விண்ணப்பங்களோடு ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன ஸ்ட்ராங்காக தேவை நீதிட்டு உயிர்த்ததல்
இயேசுவின் நாமம். உன் பிரச்சனை பாவட்டு மனத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவம், அதில் உறுதியாக இருக்காத மனம், அது வார்வேமா ஸ்ட்ராங்காக சுய நீதி அநீதி, சபிக்கணும் சபிக்கிறது, பகைக்கணும் சத்ருவாக இருக்குது, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்பு, இதெல்லாம் எந்த சமயத்தில் கவலையிலே இருப்பாங்க, சோர்விலே இருப்பாங்க. பிசாசு காட்டு உறுதியாக இருக்கும், பிசாசு போராட்டம் ஓயவே இல்லை அவங்களுக்கு. அது நெகட்டிவ் ஜபம், பிசாசு ஜபம். அவிசுவாசத்தில் பிசாச்சி நாமம், பிசாச்சி சித்தம், கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, சுய நீதி அநீதி, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு, அது அப்படியே நெகட்டிவில் போய் எல்லா ஆசீர்வாதத்து தீமையை குத்துறோம். உம்முடைய நாமும் உம்முடைய சித்தது எந்த சோனை தீமை என்று ரசித்துக்கொள்ளும், அப்படியே நெகட்டிவில். அதனால தான் கிறிஸ்துக்குள்ளே வாங்க, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. அப்போது எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்கள் இயேசு ஜெபிச்சார் சிலுவையில். சகல பரிசுத்தவான்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே ஜெபித்தார் சிலுவையில். எல்லா ஆதாம் போல பெற்றுக்கிறாங்க. நன்மத்தை மரியத்தக்க கனியை புஷிக்கிற நாளில் ஷாகவே ஷாவாய் உலகம் போது ஜெபித்த சிலுவையில் பாருங்கள். இந்த வேத வசனத்துக்கு மாதிரி இயேசு தான். சிலுவையில் பாவமானார், சாபமானார், வியாதியானார், வறுமையானார், தரித்திரமானார், சிலுவையில் ஜெபம் பண்ணினார், துதித்தார், ஆறார், எல்லாமே பட்டார் சிலுவையில். பிதாவே உலகில் ஆவியும் ஜீவனை தான் ஜீவன்ற வார்த்தைகள் நீ ஈட்டியால் கொடுத்துரும். ஆதவனு ஜீவ வார்த்தை தான் பேசுகிறேன். அதான் உம்முடைய நாமம், உம்முடைய பரமட்ட கைவிட்ட பிதாவுக்கு காட்டி கொடுத்த யூதாசன். ஆதாம் முழு உலகத்துக்கு உம்முடைய தேவன் மனுஷன், உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம் என்னென்னது அன்றண்டு உலாகும் பாவற்றும் மனத்தில் விடுதலை. அவர் எந்த சொத்தியும் என்ன பாவம் சாபம் மனத்திற்கு பாதத்தை விடலானார். பசுத்தாய் வந்து சாவு உயிர்த்தது வந்து தேவதூத கல்ல பண்ணிட்டார். பிசாசு தனி வானத்தில் சுழாக இந்த உலகத்தை கொலை பல்லவுக்கு போய் சேர்ந்தார். தயா ஜபம் அல்லேலூயா. அப்போது இயேசு சிலுவையில் எப்படி ஜபம் பண்ணார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ பரமண்டல பிதாவுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம். நாங்கள் நம்முடைய காரியத்தை, மாம்சீகமான காரியத்தை இயேசு பேர் சபிக்கணும், பகைக்கணும், சத்ருவா இல்லை, எல்லாம் சத்ருவாக இருக்கிறாங்க, சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. ஆதாம் போல பிறந்தவன் நன்மத்தீமை காரியத்தை போடுறாங்க சிலுவையில். சிரசில் முள்முடி வைக்கிறாங்க, கையில் ஆணி அடிக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுங்கிறார் சிலுவையில். ஆனால் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் தான் பேசுகிறார். அது இயேசு கிறிஸ்து நாமம், ஜீவரத்தம். பிதாவே உம்முடைய கையில் ஆவி ஊற்றி ஜீவனை விட்டாருக்குது. பிதாவை மகாசத்துவாய் கூட்டி ஆவியை விட்டான். ஆவினா தேவன், ஆவிக்குரிய காரியங்கள், தேவநீதி உயிர்த்தல் கொடுக்குறது. ஜீவன்னா தேவநீதி, இயேசுவை வழி அந்த ஜீவனில் தேவநீதி உயிர்த்த இயேசு மாவட்ட வாக்கு தத்துவம். நன்மை தெய்வ காரியத்தையே காட்டுறதில்லை. அப்போ ஈட்டியாவில் கொடுத்தோம். ஆதம் முழு என்னென்னு எந்த சோழ தீமைந்து பாவட்டு மனத்தில் விடுதலையாக்கி ரச்சித்து கொண்டார். இயேசு மாதிரியானார் சிலுவையில் உனக்காக எனக்காக. அப்போது எந்த சமயத்திலும் கிறிஸ்துக்குள்ளே இருங்க, அதான் ஜபம். எந்த சமயத்திலும் ஆதாமுக்குள்ளே இருக்க, காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். இயேசுனா நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கடிகளை கொடுப்பான். கிறிஸ்துக்குள்ளே அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக. அதனால தான் என்னுடைய எல்லா சூரிய ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எந்த சமயத்தில் தூக்கத்தில் இருந்தால் கூட கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு ஏற்றுக்கொண்டாய். ஞானஸ்தானத்துக்கு திருவந்தில் போய் ஊழியம் கூட செய்கிறாய். ஊர் செல்ல, நாடு செல்ல, அந்த ஊழிக்காக செல்ல, இந்த ஊழிக்காக செல்ல, மாமியார் சரியில்லை, அங்கே கசப்பு, இங்கே கசப்பு, இப்படியே இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல, பிரச்சனை பரிகரிக்க முடியல. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்தில் வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்த கர்த்தர் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். இங்கிலீஷில் போட்டு பார்ப்போம். எபேசியன்ஸ் 6:18 verse. Praying always with all prayer and supplication
in the spirit, being watchful to this end with all perseverance and supplication for all the saints. பரிசுத்தவான் செயின்ட்டு எல்லா பரிசுத்தவான்களுக்கும். அப்போது praying always with all prayers and supplication, விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே, in the spirit, ஆவியினாலே, being watchful to this end with all perseverance and supplication for all the saints, சகல பரிசுத்தவான்களுக்கும். அல்லேலூயா. ஏசு எந்த மனுஷனை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடு. அந்த ஜீவன் தான் உம்முடைய நாம். ஏசு நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. ஏதேன் தோட்டில் ஆதி மனுஷன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ வித்தற்கனியில் வச்சாங்க. ஏதேன் என்றால் என்ன? குட்டி சொர்க்கமாச்சு. ஜீவரத்தம். தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது. அதை தொடாதே, அதை பறிக்காதே, அதை புஷிக்காதே. அதை புஷிக்குனாலே சாகவே சாவாய். அதனால தான் பாவத்திலிருந்து எல்லா முழு உலகத்திலும் 7 கண்ட ஜனங்க இருக்காங்க. பாவத்தால், சாபத்தால், மன்னத்தால், தரித்திரத்தால் பீடிக்கப்பட்டிருக்காங்க. ஜபம் வந்தால் எல்லாம் கொள்ளாதுங்க. ஆதாமுக்குள்ளே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஜபம் பண்ணியே தரணும். ஜபம்னா என்னது? உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய திட்டம். அந்த உம்முடைய நாமம் இயேசு நாமம். அந்த இயேசுக்கு ஸ்கூல் ஆமட்ட வாக்கு தத்துவம். உம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் தான். உம்முடைய திட்டம் அது இயேசுக்கு ஸ்கூல் ஆமட்ட வாக்கு. எல்லாம் இயேசு தான். அந்த இயேசுல தேவ நீதி தூதியில் பரலோக ராஜ்யம் ஏன் பேர் சொல்லி பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு எந்த சமயத்தில் பேசிப்பார். அசுத்தாயோட பசுத்தாய் வர கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன் ஜபத்துக்கு விடுதலை கொடுத்து தான் ஆகணும். எந்த சமயத்தில் நன்மை விட்ட தீமை விட்ட நன்மை நல்லவன் கெட்டவன், நன்மார்க்க துன்மார்க்க. அந்த நன்மை தீமை அறியத்துக்கு கண்களில் நிச்சயமாக சுய நீதி அநீதி. அதை போய் எந்த சமயத்தில் தேவருக்கு தனக்கு உலகத்துக்கான எந்த சமயத்தில் பிசாசு போராட்டம். வாழ்நெல்லாம் நான் பிசாசு சொல்லன்னு வர எங்கப்பா. வயசு 85. ஆதாம்குள்ளே பிறந்துட்டார். ரொம்ப துன்மார்க்க நன்மார்க்கேன் நல்லவன் கெட்டவன் சுய நீதி அநீதிக்குது. சின்ன வயசுலேருந்து நான் பாடுபட்டேன்றார். பாவத்தின் சம்பளம் மாறினேன். அதனால் எந்த சமயத்திலும் நன்மை தீமை மென்டாலிட்டியே இருக்குது. அதில் மன உறுதியாக இருக்குது. பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்க தான் செய்வான். ஏசுரா திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருக வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவனில் தேவ நீதி ஜீவ வித்ததுக்கு நீ அந்த ஜீவனில் இயேசு ஜீவரத்தம். அந்த இயேசு தேவ நீதி இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்தம். பரலோக ராஜ்யம் உம்முடைய நாம் இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு, உம்முடைய தத்தம் இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்தம். இப்படி லிஸ்ட்டு போட்டால் எல்லாம் பாவம், சாபம், மரணம், தத்துவம், பாதம் இதெல்லாம் பிசாசுராஜ். நன்மை தீமை சாகவே சுய நீதி அநீதி, பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததல். ஏசு உயிர்த்ததும் ஜீவனமாக இருக்கிறார். அதுதான் பரமடலுக்கு உணர்வுபூர்வமாக. ஆதாம் முழு உலகம் எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் பட்டுன்னு நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு உலகத்தை பாதிக்குது. தேவனுக்கு செலுத்த வேண்டியது உம்முடைய நாமம் உம்முடையது. அப்போ மனுஷனுக்கு பிசாசு நாம, மனுஷனுக்கு உம்முடைய நாம உம்முடைய சித்தம் தான். தேவன் தனக்கு ஆதாம் ஜீவத்தை கொடுத்தார். 3 நாளில் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மருந்து பாதல் பசுத்த தேவதூர் வந்து எல்லா தீமையிலிருந்து ரசித்துக்கிறது. பிசாசு தலைவர் வானவர் சகல இந்த பரலோகத்துக்கும் போய் சேர்ந்தார். இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கார். அதனால தான் என் செய்தியை கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் எஃப்சிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலில் 100 ஜீவ மார்க்கத்தை நான் இப்போ உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். எந்த சமயத்திலும் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, சொந்த பந்தங்களுக்காக எந்த சமயத்தில் நன்மை தீமையில் தான் இருப்பாங்க. ஆதாம் கூட படிக்க ஏழை பணக்கார அரசியல் தங்க சினிமா கலைஞர் எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போய் செய்தி கேட்டால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது உங்களால். ஏன்னா 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கிறேன். எங்கே போனாலும் நன்மத்தை மாதிரி எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போய் எந்த ஜாதி போய் படிக்க ஏழை பணக்கார அரசியல் சினிமா கலைஞர் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்ற இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கலாம். அந்த வசனம் பாருங்கள்.
எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை எங்கே ஏதோ நன்மை தீமறி தேவ மகிமையற்றவன் பிரச்சனை தான். தேவ மகிமை அற்றவன். அடுத்து இலவச கிறிஸ்துவேஸில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகலாம். அந்த கிறிஸ்துவேஸ் மூலமாக நீதிமான் ஆகி எல்லா பிரச்சனை பாவம் மனத்தில் வெளியில் தேவனி தூக்கி பரலோகராஜ்யத்தில் இந்த பூமி பரலோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்து உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தமும் பார்க்குறாரு. வேணாப்பா எனக்கு கிறிஸ்துவே எனக்கு வேணாப்பா இருக்குதே போதுமானா சுய நீதி அநீதி ஓடலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம். சில பேர் அது கூட இல்லை, சோம்பேறியாக இருப்பான், படிச்சிருப்பான், படிக்காத ஏழையாக இருப்பான், அரசியல் தலைவனாக இருப்பான். யார் பிசாசு விட்ட பாடு கிடையாது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்து பாவம் செய்கிற பிசாசு உரிமையாக வருவான். திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பல ஜீவன் எல்லாத்தையும் திட்டிருப்பான். அப்புறம் கொல்லுவான், அப்புறம் அழிப்பான், அப்புறம் பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அதனால் ஜெபம் பண்ண தெரிந்தால் ஒழிய அந்த ஜெபத்தில் உம்முடைய நாமும் உம்முடைய தேவனா ஜீவ இயேசுவின் நாம் இயேசு சாமின்ற வாக்கு தத்தங்களை அது ஜீவ வார்த்தை. தேவ நீதி தூய்த்தல் நன்மை தீமை வார்த்தை கிடையாது, அது ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையில் தேவ நீதி தூய்து இயேசு சாமின்ற வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய்க்கு மத்தியசம் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு மத்தியசமாக கொடுக்குற வரைக்கும் உன் பேடை தொலைய பாட்டு கிடையாது. அதனால் தான் எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலாம் சகல விதமான பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அரசியல் தலைவர், விவசாயிக்கு, டாக்டருக்கு, என்ஜினியருக்கு, படித்தவருக்கு, படிக்காத ஆணுக்கு, பெண்ணுக்கு சகல விதமான பிசாத்தின் தொல்லை. அப்போ சகல விதமான தேவ நீதி தூய்த்தல் இயேசு சாமண்ட பரலோகராஜ்யம் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி மாறவே கூடாது. ஸ்ட்ராங்ஃபுல்லாக இருக்கணும். மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களும் பண்ணும் வேலைகளும் விழித்து கொண்டிருங்கள். அப்படி போடப்படுது. இதுக்கு மேலே கீழெல்லாம் பச்சு பாருங்க. கிறிஸ்து தான் பவுல் சொல்கிறார் இந்த வசனத்தை. கிறிஸ்துக்கள் 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 கிறிஸ்து ஆதாமின் சிந்தைமானம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆனால் கிறிஸ்துக்குள் வாங்க. இதோடு கூட முடிக்கிறேன். எந்த சமயத்தில் கிறிஸ்துக்கு பிள்ளை பேர் சொல்லி தேவனீ தூவித்தில் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழுகுது இயேசு மத்தியமாக போய் எங்கே போனாலும் ஒரு மனுஷனை பார்த்தானா ஆதாம்குள்ளே பிறந்துக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பிச்சு சாக கிடக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஜனங்க ஜீவனே ஜீவசர் உம்முடைய தேவனுக்கு ஆதாம் அசுத்தாயிட்டு பசுத்தாயிட்டு போய் இனி பாவம் செய்ய கிறிஸ்துக்குள்ளே நானே எதிராக நீங்கள் கொடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. எல்லோரும் பாவம் செய்துட்டாங்க. மத்திய மார்லோக்கா எங்கே போனாலும் எந்த நாட்டு எந்த தேசத்துக்கு போனாலும் நீங்கள் உலகம் எங்கே போங்க சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை என்னது இயேசுவை பற்றியது மார்க்கில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தின் ஆரம்பம்னு சொல்வது. அப்போ அவிசுவாசி துர்ச்செய்தி ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி துர்ச்செய்தி அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாவத்தின் சம்பளம் மாறணும். அப்போ உலகம் உள்ளாகுது. அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் இது. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பிசாசு அநீதியும் அக்கிரமம் அநியாயம் சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கலாம். ஆனால் எந்த சமயத்தில் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்துவ ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. பாவம்ட்டு மனத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்தில் தரித்திர பாதாளத்தில் விடுதலை. இயேசு பரலோக ராஜ்யமாகிறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து ஆதாம் முழு உலகத்துக்கு பாதாள ராஜ்யம் கடந்து போயிடும். பாவத்துக்கு பிறகு தேவ நீதியே தேவத்தனுக்கு முழுவது. அது இயேசு சரி இயேசு ராமண்ட வாக்கு தத்துவம். மரணத்துக்கு உயிர்த்தேலும் ஜீவனமாக உயிர்த்தேல தேவன் தனக்கு ஆதாம் முழுது உயிர்த்தேல மரணத்திலிருந்து விடுதலை. இயேசு மரித்தோரை எழுப்புங்கள் குஸ்ரோகிய சுத்தப்போடு ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆற்று. பாவம் செய்து தேவ கண்ணு காது சரீரத்தில் வியாதி சாபம் மரணம் தரித்திரம் எல்லாம் உண்டாகி இருக்கிறது. ஆனால் அன்பாளே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்திலும் எந்நேரத்திலும் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. இடைவிடாமல் வெளிப்படுத்து. எக்காலத்தில் வெளிப்படுத்து. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. இடைவிடாமல் கிறிஸ்து சிந்தையே உங்களுக்குள் இருக்க கிடக்குது. பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம். அப்போது எந்த சமயத்திலும் உன் மனைவிக்காக எந்த சமயத்தில் பிசாசு கிரியை செய்வாங்க. எந்த நேரத்தில் ஆபத்து விபத்தினால் நன்மை தீமை அறியத்தக்க மென்டாலிட்டி இருந்தாங்க. அதனால் பிசாசு உரிமையாக வந்து வாழ்க்கையில் குடும்பத்தில் வியாபாரத்தில் திருடுறது கொள்வது ஐக்கியமாகவே இருக்கும். ஏதோ ஒன்று தர்றான். சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ சுகத்தையோ பலத்தையோ ஏதோ ஒன்று திருட்டு போகுது. பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீமை அறியத்தக்க கனி புச்சிக்குன்னா இல்லையே ஆதாம் ஏவாள் திருட்டு போயிடுச்சு. ஓடி ஒழிகிறாங்க, பயப்படுறாங்க.
வியாதி வரும்போது தரித்திரம் பிச்சுக்கிச்சு. அப்புறம் தேவநாயக கர்த்தர் வந்தார். வந்து என்ன பண்ண, அந்த புஷுக்கு நாளிலே ஷாகம், அந்த ஒரு 24 மணி நேரம் ஷாகவே ஷாகணும். அதே நாளில் வந்து அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறாரு, ஒரு ஆட்டை அடிக்கிறார். அது கிறிஸ்துவ அடையாளம் பண்ண உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் ஏதேன் தோட்டத்திலே நடக்குதுங்க. எந்த சமயத்திலும் தேவநாயகத்தில் ஓடி வந்தார். ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறார்? அவன் பயந்து ஒளிந்துக்கிறான். நன்மத்தை மரியத்தக்க கனிவு ஷாகவே வியாதி சாப பாபம் மனத்தை எல்லாம் பிச்சுக்கிச்சு. நடுங்கிறான். அத்தியலை போட்டு மூடி பார்க்குறான். ஒன்றும் முடியல. சுயநீதி முடியாது. அத்தியில் இல்லைப்பா, ஒரு ஆடு அடிக்கப்பட வேணும். பைதட்ட ஆட்டுக்குட்டி. அதான் உம்முடைய நாமம், உம்முடைய இந்த பரமலுக்கு பிதா ஆதாம் வந்து முழுவதை கொடுத்து அந்த ஆட்டு ரத்தத்தோடு அந்த தோளுடைய போத்தில் 930 வருஷம் வாழ்ந்தாங்க ஆதாம். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு அம்பு காட்டுது. அவர் வரப்போகிறாரு. மத்திய மாட்டு லூக்காய் அவளை கன்னி மரியாள் வயத்தில் பிறந்து உன் பாவத்துக்கான பரிகாரம் உம்முடைய நாமம், உம்முடைய சித்தத்தை பிதாக்குமார் ஆதாம் வந்து முழுவதை கொடுத்து இந்த பிசாசு சாபத்தில் இந்த பாவத்தை மறு பாதம் விடிலாக்கி நித்திய ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. அங்கே தேவனாய் கர்த்தர் தான் இருந்தார். ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆட்டை அடிக்கும்படி ஒரு மிருகத்தின் அடித்து அந்த ரத்தத்தோடு கூட தோளுடைய போத்திர பிறகு தான் அந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் 930 வருஷம் நீடித்து ஆயுசு உள்ளவங்களாக இருந்தாங்க. அப்போது நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலேனா 24 மணி நேரம் சேர்த்துருந்தால் போயிடத்தும் பிரச்சனையே இல்லை. அதோடு கதை முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் தேவன் ஓடி வந்தார். வந்து அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணார். என்ன வாய்த்தட்டு குசல விசாரிக்கல. அவன் செய்த நன்மை தீமை அறியத்தக்க பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக ஒரு ஆட்டை அடிக்கிறார். பைதொட்டு ஆட்டுக்குட்டி. அது ரத்தத்தை சிந்தி அது ரத்த தோளுடைய போத்துறாரு. உடனே அவன் பாதுகாக்கப்பட்டான் ஆதாமே. அப்புறம் அதுக்கப்புறம் ஆதாமே உருண்டு பெற்று நம்பலாம். என் தாயினை பாவத்தில் கருத்தரித்தாள். இப்போ பாவம் செய்து தேவ மகிழ்வு அந்த ஆட்டுக்குட்டி தான் உலகத்தின் சுதந்திர தேவ ஆட்டுக்குட்டியார். யோவான் புத்தகத்தில் அந்த ஏதேன் தோட்டில் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி இயேசு தான். இதோ உலகத்தில் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி. அந்த இயேசு நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறாரு. அந்த ஜீவரத்தை தான் உன் பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு பரிகாரம். அதை அடித்து சிலுவில் அடித்து ஜீவஸ்வர தேவனுக்கு ஆதம் முழுவதுக்குள்ள பாவட்டு மணி பசுத்தாய் நீடித்தாய் சொல்லவனாக பாவத்தில் சாபத்தில் மனத்தில் பாதல் விடி பசுத்தாய் தேவதுக்கெல்லாம் நீ பாதுகாப்பு நித்திய பரலோகத்துக்கு போய் சேருவாய். இதாயா சத்தியம். ஜெபம் பண்ணுவோம். அதனால் பயப்படாதீங்க, கடங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள், அங்கே சீனியர் பாஸ், அசிஸ்டன்ட் பாஸ், பெருகிற ஊழிக்கார், பெரிய ஊழிக்காரங்க யாருமே கிடையாது. எங்கள் தலைமை போதுகிறேன் எப்னேஷ் ஜார்ஜி, எங்கள் சோழவரம் பாஸ் ஆண்ட்ரூஸு, இங்கே வேலூரில் காலேஜ் குர்ஸ் யாரும் இல்லை. சாம்பி சேகத்துறை, டீச்சர்ஸ் இருக்கிறோம், பால் திருக்கிறோம், கோவன்சி லாசஸு, எந்த பாஸ்டரில் ஏதேன் தோட்டத்தில் தேவனாய் கர்த்தர் தான் பாஸ்டர். ஓடி வந்தார். ஆதாமே எங்கே இருக்கிறாரு? உடனே ஒரு ஆட்டை அடிக்கிறார். 1008 குசல் விசாரிக்கல. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் ஒரு ஆட்டு 18 ஆட்டு அடித்து ரத்தத்தோடு தோல்வுடைய போத்துறாரு. அது கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. நீ கூட தேவனாய கர்த்தர் செய்து தான் செய்கிற ஊழிக்கார. ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து நன்மத்தையும் மரியத்துக்கு கணிப்பு ஷாக இருக்கிற ஆதாமேவாருக்கு ஒரு ஆட்டை அடித்து தோல்வியோடு போட்டுற வேலையை தான் பார்க்கணும். அங்கே சுயநீதியை தான் சுய காரியங்களை பேசினா அது அத்தியலை. அது அத்தியலை போட்டால் என்ன ஆகும்? வெயில் ஏறி முறம் காஞ்சி நிர்வாணம் தான் தெரியும். அத்தியில் இல்லை, ஆட்டுக்குட்டி ரத்தம் ஆட்டுக்குட்டியை தோலை போத்துற மாதிரி இயேசு ஜீவரத்தம். அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவம் தேவ ஆட்டுக்குட்டி. அதுதான் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். வாய்ப்பு இருக்கு ராஜா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் சொல்கிறானா இல்லையா பாட்டுக்காரன்? அதனால் வழி இருக்குது. அந்த வழி இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நன்மத்தையும் அறியத்தக்க வட்டத்திலே இருக்காது. கண்டிப்பாக பிரச்சனை சந்திப்பார். பாவத்தின் சம்பளம் ஏதேதோ ஆதாம் ஏவாலே சந்தித்தாங்க. ஓடுறாங்க, ஒலிகிறாங்க, திகில் அடிக்கிறாங்க, பயப்படுறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்ததுனால அதுக்கு பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தது. இயேசு நானே உயிர்த்து ஜீவனமாக இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரத மக்களே எல்லாம் என்கிட்ட வாங்க. சகல விதமான விண்ணப்பங்கள், சகல விதமான வேண்டுதல். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அன்றல இந்த வேடு. எந்த சமயத்திலும் சகல விதமான பிரச்சனை, சகல விதமான போராட்டம், சுயநீதி, அநீதி, கவலை, வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நாட்டு பிரச்சனை எல்லாம் ஆதாம் ஏவாள் வழியாக பாவத்தினால் சாபத்தால் வந்தது.
அதுக்கு எந்த தேவனி துதி இயேசு கிறிஸ்து தேவனி பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய பரலோக ராஜ்யம் துதி தோத்திரம் இயேசு கிறிஸ்து உம்முடைய நாம உம்முடைய சித்தம் பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். அசுத்தாயோட பசுத்தாய் தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய உங்களை எந்த சோனைக்கு தீமை என்று ரசித்துக் கொள்வார். சிலுவையில் எல்லா பிரச்சனையும் வந்தது. நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டார், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டார், நம்முடைய மரணத்தை தடுத்த பாதத்தை ஏற்றுக்கிட்டார். சகல விதமான விண்ணப்பம் சகல விதமான பசுத்தம் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜெபிக்கிறார். பிதாவை உங்களுக்கு ஆபிவித்து ஜீவனை வைக்கிறார். ஆதாம் வந்து ஈட்டியால் குத்துற ஆதாம் வந்து ஜீவசாரி ஜீவரது உம்முடைய மனுஷத்தும் உங்களை எந்த தீமை என்று ரசித்து 3 நாள் பாவட்டு மனத்து பார்த்தது எந்த சுவிசேஷம் தான் மாதிரி உலகமெல்லாம் போய் சொல்லு சுவிசேஷம் ஜோயே ஜீவன். அதான் நம்முடைய செய்தி. பாஸ்டர் தாமஸ் இஸ்லாம மெசேஜை ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள இந்த சேனலை. உலகத்தில் வெற்றி வாழ்க்கை நித்திய ஜீவன பல்லவராயத்தை பெற்றுக்கொள்வாய். சவுமனும் பசுதி பிதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள். பவுல் சொல்லார், பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தார். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிழல் பங்குது கிறிஸ்து எனக்கு ஜீவன்றார். கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம்லாம் சுற்றி திரிகிறார். எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்தாங்க. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டார். கிறிஸ்துக்குள் தான் புதுசு பழகளெல்லாம் ஓய்ந்தன. அவருடைய கிறிஸ்துக்குள் தான் புதுசு பழகெல்லாம் ஓய்ந்தவன். அவருடைய கிறிஸ்து நாம் உம்முடி செத்தோம். பரமண்டலுக்கு பேதாகுது. அவங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். எங்கள் கடங்களுக்கு மன்னியும். எங்களை எந்த சோனைக்கு தீமையை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படி சொல்கிறார். அதனால் எந்த சமயத்தில் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்து பாவத்துக்கும் மரணத்துக்கும் நேர் ஆப்போசிட்டானால் அல்லேலூயா. அதனால் பாவத்திலேருந்து மரணம் வரைக்கும் வெடிக்கலாம். மனைவி பிள்ளைங்க உட்காந்து பந்தம் எந்த மனுஷனும் வெடிக்கலாம். பாவமும் மரணமும் பேர் இயேசு தான் பேர். அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அவர் ஜீவத்துக்கு வெளியே போடும் வானத்தோடு சகல இயேசு சாமட வாக்கு தத்துவமைகிறது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்துகிறோம். வாயினா எந்த சமயத்தை என் நேரத்திலும் இடைவிடாமல் எக்காலத்திலும் அதுக்கப்புறா ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் போய் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்த ஒரு ஆள் பாவுண்டு மன்னவோட உன்னை எந்த சொத்தையுமே என்று ரசித்துக் கொள்வார். சகல பசுத்துகள் வேண்டும் விண்ணப்பங்களோடு மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக மாறாத பாவட்டு மன ஓடித்தான பசுத்தாவிதான் தேவதர் படிவடி செய்து தான் ஆகணும். உன்னை காப்பாற்றி எந்த சோழனையும் தீமை என்று ரசித்து கொண்டு தான் ஆகணும். ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதனால் கவலைப்படாத, சோர்ந்து போகாது. சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவமும் ஏசு கிறிஸ்து ஜீவனத்தை ஓவர் பெய்டு பிசாசே சின்ன அவன் பாவையை மாத்திரம், அவன் சாபையை மாத்திரம், அவன் மரணத்தை பாதாளையை மாத்திரம் முழு உலகத்தை சாப்ப பாவ பாதம் தேர்ந்துட்டு ஏசு ஜீவ வார்த்தையை தான் பேசுறாரு. பிதாவே இவர்கள் ஆபியுக்தி ஜீவனை விட்டார். ஜீவன்ற வார்த்தைகவனே ஜீவனை இயேசு சாமட வாக்கு உம்முடைய நாமத்தை கொடுக்குறாரு. ஈட்டியால் குத்துனா அதே உம்முடைய நாமம் உம்முடி சேர்த்தான் பரலோகராஜ் உம்முடி இயேசு சாமட வாக்கு தத்துவம். பிதாகுமார் பசுத்தாய் கொடுத்தார். ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்தார். 3 நாள் பாவத்திலிருந்து மனது தடுத்தது பசுத்தாய் தேவதர்களாக வந்து விடுதலையாக்கி பிசாசின் தலைந்து வானத்தோடு சகல இந்த பரலோக ராஜ்யத்துக்கும் போய் சேர்ந்தார். இந்த சுவிசேஷ உலகமெல்லாம் போய் சொல்லிக்கிறார். அதான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். கதாவை இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்க முடியும். உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான எங்கள் சபை குளோபல் சர்ச் தேவி நீதி துவித்தல பிதாகுமார் ஆதாம் வந்து முழுவதும் இடைவிடாமல் எக்காலத்தில் கொடுக்குற கத்தாவே குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் தனிப்பட்ட வாழ்க்கை கத்தாவை சோத்திரம். ஆதாமை சேர்ந்த மரணம் இடைவிடாமல் எக்காலத்தை என்ன சோதுவாகவே ஏசு கிறிஸ்து சிந்தையை உங்களுக்கு தேவி நீதி துவித்தல் பிதாகுமார் பசுத்தாக ஏன் பேச ஆதாம் வந்து முழுவதும் தேவி நீதி துவித்தல் பாவமணி பரலோக ராஜ்யத்தை வாழ்நாளெல்லாம் கொடுக்க இடைவிடா கொடுக்க எக்காலத்து சோதுவாக பாவட்டு மன்னோட பசுத்த தேவதர்களாக பணிவிட செய்ய எந்த சோனையும் தீமையை ரசித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கதா கத்திரை நான் எக்காலத்து துதி எப்போதும் வாயிருக்கலாம். துதி தோத்திரம் ஆராய்ச்சி ஜபம் கிறிஸ்துக்கத்துக்கு தேவதர்களுக்கு தாவித்து எல்லா சோதனைக்கும் எல்லா சாபத்துக்கு பாவத்துக்கு மனத்தை முடியலாக்கி கோலியாத்துக்கு தப்பிக்க சிங்கத்துக்கு கடிக்கு அம்மன் புத்திர மூவபுத்திர வெளிச்சேரி எல்லாம் பொல்லாத தப்பிக்கப்பட்டு நல்ல முதிரை ஐஸ்வர்யம் கனவு மகிமு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனது போல எல்லா சாபத்துக்கு பாவத்துக்கு மன்னத்துக்கு தத்துக்கு பாதாளத்துக்கு விடியலாக்கும்படி கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க ஏக்கால் கொடுத்து சோதனை எந்த சமயத்திலும் சகலமாக வேண்டுகோளும் விண்ணப்பம் வரும். ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் போட்டு மன உறுதியோடும் சகல பசுவை வேணும் வேண்டுதலும் வீழ்த்து கொண்டு இருக்கும்படி செய்தி கேட்கும்போது நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேங்க தான். முழு உலகத்துக்கு எல்லா ஜனங்கள் கிராமங்கள் பட்ட இயேசு ஜீவன் பரிவு ஜீவன்
தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தத்தை பசுத்தை இறங்கிருக்கா இயேசு மத்திய மார்க்கம் எங்கும் சுற்றி இருந்தார். பிசாசின் வல்லமையாக யாவரும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனை திருடவும் கொள்வாய்க்கும் ஒரு வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும். அது வருமானப்படும் வந்தேன்னு சொன்னார். என் பிதா ஜீவனோடு குமாரன் ஜீவனோடு அருள் செய்திருக்கான்னு சொன்னார். ஆவியார் ஜீவனோட ஜீவ சஞ்சாரிக்கலாமா ஜீவன ஜோயே ஜீவன் நன்மத்தை மறியத்தக்க கடிப்பு சாகக்கூட இயேசு நானே வழி சதி ஜீவனார் ஜீவ விசதிக்காது ஜீவில் தேவனி துதி இயேசு சாமட்ட வாக்கு தங்குது. இந்த பிதாவுக்கு வார்ப்பு ஆதாவும் முழுத்துக்கு மாவட்ட மண்டலத்தில் எல்லா சோதனை வெளியிலாக்கப்பட பசுத்தாவின் செய்திக்கு பயன்படுத்துகிறார். நன்றி செலுத்துகிறார். ஒரு மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்வோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த செய்தியை அநேருக்கு அவருடைய பிரசாவப்படுத்தும்படி ஜெபிக்கிறார். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகிரேக சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனலுக்கு அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் வச்ச எல்லா சேனலில் ஏராளம் செய்தி 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்தேன். உலகத்தில் எங்குமே கேள்வியில் ஏற்பட்ட சத்தியங்கள் கேட்க உங்கள் அர்த்தமாக இன்பகரமாக இருக்கும். கான்ஃபிடன்ஸும் தைரியம் வரும். உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எப்படி பாவத்தையும் மனத்தையும் மனுஷன் ஆதாமுக்குள்ளே பிறந்துட்டு பாவத்தையும் மனத்தை தேவன் தனக்கு உலகத்தை காட்டாமல் இருக்க முடியல. காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு 24 வாரத்தையும் பாவம் நன்மத்தை மட்டத்திலே இருக்கிறோம். கண்கள் எச்சமாக சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு மாம்ச சிந்தையில் பிசாசு ராஜ்யத்திலே இருக்கிறான். பிசாசு சித்தம் பிசாசு நாமம் ஆதாம் நாமம் நன்மத்தேவ ராஜ்யம் தேவன் தனக்கு எந்த சமயத்தில் அப்படியே இருக்கிறான். எந்த சமயத்தில் பிரச்சனையில் இருக்கிறான் பாருங்கள். வியாதி வறுமை தத்துவத்திலே இருக்கிறான். அந்த மாதிரி எந்த சமயத்தில் கிறிஸ்துக்குள்ள தேவநீதி சுவித்தேன் தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு அப்படியே கூப்பிட்டேன். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜேஸ்வர் மனதை இப்படி திருப்பு ஜீவ விச்சத்து கட்டிய தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு திருப்பு. ஆதாம் எவ்வளோ அப்படி திருப்பிட்டாங்க. நெகட்டிவ் பக்கம் திருப்பி நன்மத்தையும் காரியத்தை பாவத்தை மனு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு பிசாசு ராஜ்யத்திலே போய் செத்து பாதாத்துக்கு போயிடாங்க. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சபிமா அதான் ஜபம். கிறிஸ்துவின் பக்கம் திரும்ப அந்த கிறிஸ்து தேவநீதி வித்தர் பரலோக வானத்தோட சகல அதிகாரமாகிறாரு. அதை நம்முடைய பாவம் தேவனை ஆதாம் முழுவதுக்கு பாதித்தவனுக்கு பரிக தேவநீதி வித்தர் பரலோக ராஜ்யம் பரமண்டல பிதாக உம்முடைய நாமம் மூடி செத்தான். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்குன்னு ஆதாம் உம்முடைய செத்தான். அன்றூடாகவும் கொடுக்கும் பாவங்கள் உங்களை எந்த சொத்தையும் என்று ரசித்துக் கொள்வார். வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஒரு பலிபீடத்துக்கு ஒரு பைதட்டோட்டி தேவன் தர கொடுத்தார். இயேசு சாமனவாக தேவன் தர கொடுத்தார். ஆபிரகாம் சகலம் ஈசாக்கு ஆசை யாக்கோபு ஆசீர்வாதம். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ஜபோன்னாவே பலிபீடத்துக்கு வரணும். அந்த பலிபீடம் ஒரு பைதட்டோட்டிய தேவன் தர கொடுத்தார். இயேசு அம்பூருக்கு அடுத்து அந்த தேவன் தனக்கு ஆதாவும் முழுவதுக்கு அசுத்தாயோட பசுதாவை தேவதெல்லாம் பண்ணிவிட மாபெரிய எழுப்பில் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிருதே. அந்த இயேசு ஜீவ வித்து தேவநீதி வித்து பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. இந்த வேதத்தில் நன்மை தேவ காரியம் ஆதாம் பாவத்தை பாதாள ராஜ்யம் இது. தேவடைய ராஜ்யம் கிறிஸ்து ராஜ்யம் இயேசு நாமம் உம்முடைய சத்தம் இருக்குது. அப்போ பாவத்தை சம்பளம் மனதுக்கு வரைக்கும் தேவநீதி சம்பளம் உயிர்த்தது. கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் எந்த சமயத்து சகலமாக வேண்டும் விண்ணப்பங்களும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொறுத்து மிகுந்த மன உறுதியோடு சகல பசுக்க வேண்டும் விண்ணப்பங்களோடு விழித்து கொண்டிருங்கள் போல் சொன்னார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரேயர் டீமு ப்ரேயர் குரூப்பு ப்ரேயர் செல்லு அவங்களுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எத்தனை நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை கிறிஸ்டின் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீடியா அப்படி சரியாக இருங்க. ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஷேர் அத்தனை பேருக்கும் இந்த செய்தி கேட்குறதுனால ஆஸ்வதிக்கும் அதனுடைய ஆசீர்வாதம் உங்களையும் வந்து சேரும். நானும் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இன்னும் ஏராளம் செய்திகளுங்க. இது ஒரு செய்தி தான் போகுது. ஏராளம் செய்தி 100 ஜீவ மார்க்கத்தை போயிட்டு உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். இயேசு செய்த அற்புத அடையாளங்கள், ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க. கடைசி நாள் இதில் பங்குபெரிய என்னுடைய எல்லா செய்திகள், கடைசி நாளில் எழுப்புதல் செய்திகள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் இப்போ தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி 29/3/2025 FGC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால் இந்த செய்தியினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள். எந்த சமயத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க. பிசாசு எந்த சமயத்தில் பாவத்துமான சுயநீதி அணியிலேயே மனம் ஒரு ஸ்ட்ராங்காக வைப்பான். அதனால் நமக்கு தான் நஷ்டம், குடும்பத்துக்கு நஷ்டம், சமுதாய உலகத்துக்கு நஷ்டம். ஆதாமி சிந்தை மரணம், நன்மத்தையும் அறியத்தக்க கனிவு சாகவே உன்னித்து பூமியை சமைக்கப்பட்டிருக்குமா. கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமம். தேவ நீதி தூவித்தலை உம்முடைய தேவன் தரவும் நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்புன்னார் பாருங்க. பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் பரலோகத்தை என்ஜாய் பண்ணி நல்லா ஆஸ்வதிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி, இந்த உலகத்தில் பரலோக ராஜ்ய வாழ்க்கை வாழும்படி என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய இழப்பிலை கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் தேவன் உங்கள் வல்லமையாக படிப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.